குட் மார்னிங் நட்புலரி. மனிதன் கணினியை உருவாக்கினான். இன்று கணினி மனிதனை சவால் செய்யும் அளவுக்கு உயர்ந்திருக்கிறது. ஆனால் எந்த தொழில்நுட்பமும் தொட முடியாத ஒன்று இருக்கிறது, அது தமிழ். சங்க காலத்தின் இலக்கியமும் இன்றைய செயற்கை நுண்ணறிவு காலத்தின் சிந்தனையும் இரண்டையும் இணைக்கும் பாலம் தமிழ். எழுத்தில் உயிர் ஊட்டும் மொழி தமிழ். எண்ணத்தில் நுண்ணறிவு ஊட்டும் சக்தி தமிழ். செயற்கை நுண்ணறிவு பேசுகிறது, ரோபோட் செயல்படுகிறது, அல்காரிதம் முடிவெடுக்கிறது, டேட்டா உலகத்தை ஆள்கிறது. ஆனால் உலகத்தை உணர வைக்கும் மொழி எது தெரியுமா? அது தமிழ். இன்று உலகம் கோடிங் கற்றுக்கொள்கிறது. ஆனால் கணினி உலகில் முன்னணியில் நிற்கும் நாடு உலகிலேயே இந்தியா. அந்த இந்தியாவின் பெருமை என்ன தெரியுமா? ஒரு தமிழன் உலகின் மிகப்பெரிய தொழில்நுட்ப நிறுவனத்தை வழிநடத்துகிறார். ஆம், கூகுளை வழிநடத்தும் தமிழன் சுந்தர் பிச்சை. இது ஒரு சாதனை மட்டுமல்ல, இது வெற்றியின் அடையாள சின்னம். தமிழர் அறிவின் உயரத்தின் சின்னம். அதனால்தான் இன்று நாம் கேட்கிறோம், நாம் கோடிங்கில் தமிழை விதைக்கப் போகிறோமா? செயற்கை நுண்ணறிவில் மனிதத்தை கற்றுக் கொடுக்க போகிறோமா? டெக்னாலஜியையும் ட்ரெடிஷனையும் இணைக்கப் போகிறோமா? நாளைய உலகம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் இயங்கலாம். ஆனால் அதை வழிநடத்தப் போவது நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ், தமிழர் அறிவு. இன்று நாம் கேட்கும் ஒவ்வொரு வார்த்தையும் நாளைய வரலாறாக மாறும். இன்று நாம் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் நாளைய தலைமுறையின் விதியாக மாறும். நண்பர்களே, இது கேட்கும் நேரம் அல்ல, எழுதும் நேரம். இது காத்திருக்கும் நேரம் அல்ல, இது செயல்படும் நேரம். தமிழ் ஒரு மொழி மட்டுமல்ல, அது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அது ஒரு அல்காரிதம், அது ஒரு லைஃப் கோட். இந்த நொடியில் நாம் தீர்மானிக்க வேண்டும், டெக்னாலஜியை பயன்படுத்தும் மனிதர்களா நாம், அல்லது டெக்னாலஜியை வழிநடத்தும் தமிழர்களா நாம்? நம்முடைய பதில் ஒன்றே ஒன்றுதான். நாம் தமிழர்கள். நாம் உருவாக்குவோம், நாம் வழிநடத்துவோம், நாம் உலகத்தை மாற்றுவோம். இப்போது இந்த மேடையில் வரவிருக்கும் ஆளுமை கணினி துறையில் முதுகலை பட்டம் பெற்று கல்லூரி மாணவர்களுக்கு அறிவை விதைத்து மேடைகளில் மனங்களை எழுப்பும் பேச்சாற்றல் கொண்ட, கவிதைகளால் உணர்வுகளை உயிர்ப்பிக்கும், திருவாசகம் முழுமையாக எழுதும் உலக சாதனையில் பங்கேற்ற ஆன்மீக அர்ப்பணிப்பு, ஸ்கை யோகா, பிரம்மஞானம், உடல் மனம் ஆன்மாவை ஒரே பாதையில் நடத்தும் வழிகாட்டி, எந்த கட்டணமும் இன்றி மக்களுக்காக யோகா கற்றுத்தரும் சேவை மனம், சுயசார்புடன் தன் பாதையை தானே உருவாக்கிய துணிச்சலான பெண் தொழில் முனைவோர், நட்புலரின் முக்கிய தூண்களில் ஒருவரான மதிப்பிற்குரிய சிவகணி அவர்களின் சகோதரி, இப்போதே செய் என்ற வேகத்தை வாழ்வில் வெளிப்படுத்துபவர், இந்தியாவின் சிலிக்கான் வேலி, பெங்களூரின் வேகம், அறிவு, ஆன்மீகம், சேவை அனைத்தையும் தன்னுள் தாங்கி இன்று சா நிடில் நீ குரில் என்ற தீப்பொறி தலைப்பில் நம்மை சிந்திக்க வருகிறார். அந்த சிறப்புமிக்க ஆளுமை திருமதி நா. சிவசங்கரி MCA அவர்களை முழு உற்சாக கைத்தட்டலுடன் வரவேற்போம். இந்தியா உயர்கிறது, தமிழ் வழி நடத்துகிறது. இப்போதே செயல், அதுவே நட்புலரி வழி. மேம், க்ளோஸ் யுவர்ஸ். தேங்க்யூ சார். அனைவருக்கும் நட்புலரின் இனிய காலை வணக்கம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே. ஸோ எனது குரு வேதாத்ரி மகரிஷி அவரின் பாதம் பணிந்து அவருக்கு நன்றி தெரிவித்து என்னோட உரையை ஆரம்பிக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் நன்றி உணர்வோட ஆரம்பிக்கலாம். நான் இந்த மாதம் டாபிக் பேசலாமா வேண்டாமா, என்னடா ஹெட்டிங் இப்படி இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் என்னாலையும் பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் ஒரு வாய்ப்பை கொடுக்குற மாதிரி சார் மேம் எந்த டேட் பேசுறீங்க அப்படின்னு கேட்டு மோட்டிவேட் பண்ணி எனக்கும் ஒரு நாள் அவகாசம் கொடுத்த சாருக்கு நான் முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். குமரேசன் சார், ஃபவுண்டர் குமரேசன் சாருக்கு இந்த நற்புலரியில பேசுறதுக்கு என்னையும் மோட்டிவேட் பண்ணி எனக்கு பேசுறதுக்கான ஒரு டே கொடுத்து அவருக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் அருணகிரி சார் எப்போதும் போல கலக்கிட்டாரு. அறிமுக உரையிலே கம்ப்யூட்டருக்கும் இயற்கைக்கும் என்ன அப்படிங்கிறத டிஃப்ரென்ஸை பத்தி சொல்லி என்னோட லைஃபை பத்தி இன்ட்ரடக்ஷன் அழகா தொகுத்து கொடுத்துருக்காரு. என்னதான் ஏஐ வந்தாலும் நேச்சர் இன்டெலிஜென்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு சொன்னதாகட்டும், நாம் தமிழர்கள், நாம் உருவாக்குவோம், நாம் வழி நடத்துவோம், நாம் உலகத்தை மாற்றுவோம் அப்படின்னு அழகா காலையிலேயே ஒரு மோட்டிவேஷன் சென்டென்ஸோட நமக்கு ஒரு அழகான அறிமுக உரை கொடுத்த சாருக்கு ஒரு மனமார்ந்த
மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என்னோட நண்பர்கள் அப்பப்ப ஸ்மைலி கொடுத்து பாராட்டுற நண்பர்கள் ஆகட்டும், நான் கொஸ்டின் கேட்டா இன்டராக்ஷன் பண்ற நண்பர்கள் ஆகட்டும், செஷன ஆர்வத்தோட கேட்டுட்டு இருக்க என்னோட பங்கேற்பாளர்கள், உங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சு, நன்றி உணர்வோட நான் இந்த உரையை ஆரம்பிக்கிறேன். ஸோ இப்ப இந்த உலகம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உலகத்துல எல்லா உயிர்களுக்குமே நன்றியுணர்வு இருக்கு. இப்ப நன்றியுணர்வோட தான் எல்லா உயிரினங்களுமே இருக்கு. ஸோ இப்ப இந்த உலகத்துல கடவுள் படைச்சிருக்காரு. இப்ப நம்ம ஓரறிவு உயிரினம் முதல் ஆறறிவு உயிரினம் வரைக்கும் படைச்சிருக்காரு. ஸோ இப்ப ஓரறிவு உயிரினத்துக்கு ஃபர்ஸ்ட் என்ன சென்ஸ் வந்துச்சு? யாராவது சொல்ல முடியுமா? எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். ஜஸ்ட் செஷன கொஞ்சம் இன்டராக்ஷனா போலான்ட்டு கேக்குறேன். தொடு உணர்வாமா? யா சார். கரெக்ட். எக்ஸாம்பிள்க்கு என்ன சார்? ஓரறிவு உயிரினத்துக்கு? புல், மரம், செடி, புல்லு. கொடிகள். தேங்க் யூ சார். சோ தொடுதல்ங்கிற உணர்வு வந்துச்சு. டச் அப்படிங்கிற சென்சேஷன் வந்துச்சு. சோ இரண்டறிவு உயிரினத்துக்கு என்ன சென்ஸ் வந்துச்சு? சரி, ஆன்சர் பண்றதுக்கு நீங்க எல்லாம் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கீங்களாட்டு இருக்குது. சரி, நானே சொல்லிடுறேன். இரண்டறிவு சுவை. உயிரின சுவை. சுவை வந்துச்சு. டேஸ்ட் வந்துச்சு. சோ அதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா மண்புழு. தொடுதல்ங்கிற உணர்வும் வந்துச்சு, சுவை உணர்வும் வந்துச்சு. அதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா மண்புழு. மூன்றறிவு உயிரினம் பாத்தீங்கன்னா தொடுதல் உணர்வு கூட சுவை உணர்வு கூட ஸ்மெல் அப்படிங்கிற வாசனை உணர்வு வந்துச்சு. சோ அதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா எறும்பு. நான்கறிவு உயிரினம் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா என்ன வந்துச்சுன்னா விஷன், பார்வை, பார்க்கிற திறன் கிடைச்சது. சோ அதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா தேனீ மற்றும் ஈக்கள். அஞ்சறிவு உயிரினம் பாத்தீங்கன்னா தொடுதலோட டேஸ்ட், ஸ்மெல்லு, சைட்டு பிளஸ் ஹியரிங், கேட்கிற சென்ஸ் வந்துச்சு. சோ அதுக்கு பாத்தீங்கன்னா மாடு, நாய், ஆடு அதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ். சோ இப்ப ஆறறிவு உயிரினம் பாத்தீங்கன்னா இந்த அஞ்சு சென்ஸ் கூட ஆறாவது சென்ஸா நமக்கு மைண்ட் அப்படிங்கிறது வந்துச்சு. சோ ஆறனே அறிவு, அதுதான் மனம், சிந்தனை அப்படின்னு சொல்றோம். சோ இப்ப அஞ்சறிவு உயிரினங்களை விட ஆறறிவு மனிதன் சிந்திக்கிற திறன் கிடைச்சிருக்கு. சோ இப்ப என்னோட செஷன்ல நான் எப்போதுமே நான் பேசிக்கிட்டே தான் இருப்பேன். ஆறறிவு உயிரினமா நம்மளை படைச்சிருக்கிறதே ஒரு மிகப்பெரிய நம்ம வாழ்க்கையோட சக்சஸ். சோ நம்ம அதை ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ஹாப்பினஸோட வாழணும் அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, இந்த அஞ்சறிவு உயிரினத்தையும் கடந்து ஆறாவது மனிதனாக நம்ம பிறந்திருக்கோம். சோ நம்ம ஆறாவது மனிதனா பிறந்திருக்கிறப்ப நம்ம ஏன் எதுக்கு அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கிறோம். வாழ்க்கையில போட்டி, பொறாமை, கெட்ட எண்ணங்கள், கோபம், இது பழிவாங்குற எண்ணம் இதெல்லாம் இல்லாம வாழ்க்கையை சந்தோஷமாவும் மகிழ்ச்சியாவும் இருக்கணும். சோ கடவுள் அழகா உலகத்தை படைச்சிருக்கிறாரு, இயற்கையை படைச்சிருக்காரு, பஞ்சபூதங்களை படைச்சிருக்காரு, நமக்கு பஞ்சேந்திரியங்களை கொடுத்திருக்காரு. கண், காது, மூக்கு, வாய், சருமம் அப்படிங்கிற பஞ்சேந்திரியங்களை கொடுத்திருக்காரு. சோ இதை வச்சு நம்ம வாழ்க்கையை அருமையா வாழணும். அதை விட்டு போட்டு நம்ம போட்டி, பொறாமை, வஞ்சம், பழிவாங்குற எண்ணம் அதெல்லாம் இல்லாம நம்ம இந்த உலகத்துக்கு ஏதாவது ஒண்ணு செஞ்சு ஹாப்பினஸோட வாழணும். சோ எப்போதுமே நான் என்னோட செஷன்ல அடிக்கடி நான் சொல்லுவேன், ஆறாவது அறிவா கிடைச்சிருக்கிறது நமக்கு மிகப்பெரிய வாய்ப்பு. அந்த ஆறாவது அறிவு பெற்ற நம்ம சிந்திச்சு வாழ்க்கையை எதுக்கு எடுத்தாலும் கோவப்படாம நமக்கு ஆறாவது அறிவுன்னு ஒண்ணு இருக்கு, அதை யூஸ் பண்ணி நம்ம சிந்திக்கணும். அது எப்படி ரியாக்ட் பண்ணணுமோ அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணி வாழ்க்கையை ஹாப்பினஸோட வாழணும்னு சொல்ல வரேன். சோ இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இயற்கையை படிச்சிருக்காரு. யாராவது யோசிச்சிருக்கீங்களா? வேப்ப மரம், ஆலமரம், அரச மரம் அதோட விதையெல்லாம் சின்னதா இருக்கு. ஏன்னு யாராவது யோசிச்சிருக்கீங்களா? நமக்கு எதுவும் சேஃப்டியா இருக்கு. ஓகே சார், தேங்க்யூ. சார் சொன்ன மாதிரியே சேஃப்டி தான். கரெக்ட். இப்ப வெறும் அரச மரம், வேப்ப மரம் எல்லாம் பாத்தீங்கன்னா நிழல் கொடுக்குதுன்னு நம்ம கீழே போய் படுக்கிறோம், உட்கார்றோம், ஒரு கார் எல்லாம் நிறுத்துறோம். பட் மேல இருந்து அதோட சீட்ஸ் கீழே இருந்துச்சுன்னா கார் டேமேஜ் ஆகும், நம்ம மேல படும். சோ அதனாலதான் கடவுள் அந்த மாதிரி படிச்சிருக்காரு. இதே பாருங்க, நீங்க பூசணி கொடி, தர்பூசணி கொடி அந்த மாதிரி கொடிகளை எல்லாம் பாத்தீங்கன்னா காய் பெருசு பெருசா படைச்சிருக்காரு. ஆனா கீழே இருக்கிறனால, நிலத்துக்கூடயே இருக்கிறதுனால அது பெருசா இருந்தாலும் அது எந்த ஆபத்தும் வராது. சோ அந்த பெரிய பெரிய மரங்கள்ல கூட கடவுள் சின்ன விதையத்தான் படைச்சிருக்காரு. சோ எவ்வளவு அழகா கடவுள் உலகத்தை படைச்சிருக்காரு பாருங்க. ஒன்னொன்னையும் பார்த்து பார்த்து அப்படி செதுக்கி வச்ச மாதிரி இது பண்ணியிருக்காரு. சோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்த்தோம்னா இந்த சீட்ஸே நம்மளுக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். சோ இப்ப என்னடா சாணின்னு டாபிக் கொடுத்துட்டு இந்த பொண்ணு எப்போதும் போல ஓரறிவு முதல் ஆறறிவு உயிரினத்தை பத்தியே பேசிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா எல்லா உயிரினமும் பிறக்கிறப்ப ஒரு நாள் நம்ம இறப்புங்கிறது ஒண்ணு இருக்கத்தான் செய்யும். சாயும் காலம்ங்கிறது
சாயங்காலங்கிறது ஒரு நாள் வரதான் செய்யும். சோ அந்த சாயம் காலத்தோட நினைவுகள் வந்து நம்மளோட இப்ப இருக்க சாயங்கால நிமிடங்களோட ஒரு வேல்யூவை பத்தி தான் நான் இப்ப பேச வரேன். சோ நம்ம இறக்குறப்ப நான் ஆல்ரெடி செஷன்ல சொல்லியிருக்கேன், நம்ம சாகுறப்ப பாத்தீங்கன்னா நம்ம பிரைன் வந்து லாஸ்டா ஒரு நிமிஷம் அப்படியே ஒரு படம் மாதிரி நம்ம வாழ்க்கையை காமிக்குன்னு சொல்லியிருக்கேன். சோ அதுக்காக நம்ம வாழ்க்கையை வந்து எப்போதும் மகிழ்ச்சியாகவும் ஒரு நல்ல வழியிலையும் கொண்டுட்டு போகணும்னு நான் அடிக்கடி செஷன்ல சொல்லுவேன். பட் இப்ப இந்த டாபிக் வந்து நான் என்ன என்ன மாதிரி எடுத்துட்டு போறேன்னா, சாயங்கால நினைவுகளில் சாயங்கால நிமிடங்கள். சோ அந்த ஈவினிங் டைம்ல ஒரு ஒரு டைமையும் வந்து நம்ம எப்படி யூஸ்ஃபுல்லா கொண்டுட்டு போகலாம், எந்த மாதிரி நம்மளோட லைஃபை வச்சுக்கலாம் அப்படிங்கறதா நான் வந்து இந்த சாணி அப்படிங்கிற எழுத்துக்காக சூஸ் பண்ணிருக்க டைட்டில். சோ இப்ப பாத்தீங்கன்னா நேரம்னு பாத்தீங்கன்னா காலை நேரம் இருக்கும், மதிய நேரம் இருக்கும், சாயங்கால நேரம் இருக்கும். சோ இப்ப சாயங்கால நிமிடத்துல இப்ப நம்ம பார்த்த ஓரறிவு ஜீவிகள் முதல் ஆறறிவு ஜீவிகள் வரை பார்த்தோம். சோ இப்ப அந்த ஓரறிவு ஜீவி இருந்து ஆறறிவு ஜீவி வரைக்கும் சாயங்காலம் என்ன மாதிரி எல்லாம் ஆக்ஷன்ஸ் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். இப்ப ஓரறிவு உயிரினம் பார்த்தோம்னா என்ன சொன்னேன், செடி மரங்கள்லாம் சொன்னேன். சோ ஈவினிங் ஆச்சுன்னா என்ன ஆகும், அப்ப சூரிய ஒளி வந்து கம்மியா இருக்கும். சோ அப்ப எல்லா செடியும் நீங்க எல்லாம் பார்த்திருக்கலாம், இயற்கையை ரசிச்சிருந்திருக்கலாம். ஒரு சில செடியெல்லாம் அப்படி இலையெல்லாம் மூடிக்கும், க்ளோஸ் ஆகி அது வந்து ரெஸ்ட் எடுக்க போயிடும், சூரியன் இல்லாதனால ஓய்வு நிலைக்கு சென்றும். இப்ப நம்ம பாத்தீங்கன்னா செடிகளே வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் யார்ட்டையாவது கேட்டோம்னு வச்சுக்கோங்க, சாயங்காலம் செடியெல்லாம் தூங்கும், நான் செடி தரமாட்டேன், பொறிக்க கூடாது, தொடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நானே கொடுக்க மாட்டேன் செடியெல்லாம், ஏன்னா அது ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும். இப்ப இப்ப செடின்னு சொன்னோன்னே எனக்கு பிடிச்ச டாபிக் செடிங்கிறது. சோ அதுக்கு ஒரு கார்டனிங் ஒரு டிப் மாதிரி சொல்லலான்ட்டு இருக்கேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப செடிக்கு வந்து நம்ம தண்ணி ஊத்துறது வந்து சாயங்காலம் ஊத்தி பார்த்தோம்னா ஈவினிங் ஒரு 4-5 o'clock ஊத்துறப்ப அந்த செடி மேல எல்லாம் தண்ணி ஸ்ப்ரே பண்றப்ப அந்த செடி வந்து நமக்கு நன்றியோட அப்படியே தேங்க்ஸ் சொல்ற மாதிரியே இருக்கும். எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அது அது கிரீனா கிளீனா அந்த செடியை வச்சுட்டு அது மேல தண்ணி ஸ்ப்ரே பண்றப்ப அது அழகா குட்டி குட்டி டாட்ஸாவும் இருக்கு. அதை ரசிச்சா நமக்கு ஒரு ரிலாக்ஸேஷனா இருக்கும், ஒரு மன அழுத்தம் இருந்தாலும் குறையும். அது வந்து நமக்கு ஒரு நன்றிய உணர்வை தெரிவிக்கும். ஆனா அந்த செடிக்கு தண்ணி ஊத்துறது வந்து நம்ம வந்து ஈவினிங் டைம் ஊத்தலாம், பட் நைட் டைம் ஊத்த வேண்டாம். நைட் டைம் ஊத்துனா அது வேர் வந்து ரொம்ப அழுகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்புறம் வந்து நம்ம கிரில் மேல செடிகளை வந்து வச்சிருப்போம், பாட்டெல்லாம். சோ நைட் டைம் ஊத்துறப்ப வந்து என்ன ஆகுன்னா அந்த கிரில்ல வந்து தண்ணி பட்டு கிரில் காயறதுக்கு சான்சஸ் கம்மி. சோ அப்ப கிரில் துருப்பிடிச்சு நமக்கு அது லைஃப் டைம் கம்மி ஆயிரும். சோ அது இது ஒரு சின்ன டிப் மாதிரி சொல்றேன். சோ நீங்க வந்து ஊத்துறது மார்னிங் ஊத்தலாம், இல்லைன்னா ஈவினிங் ஊத்தலாம். சோ ஒரு கப் காஃபியோட அந்த சாயங்காலம் அந்த செடிகளை பார்த்து ரசிக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப அருமையான டைம். எல்லாரும் லைஃப்ல என்ஜாய் பண்ணுங்க. அடுத்தது இரண்டறிவு உயிரினம் நம்ம என்ன பார்த்தோம், மண்புழு பார்த்தோம். சோ மாலை நேரங்கள்ல அதிகமா வந்து அது வந்து உணவு தேடும். அடுத்தது மூன்றறிவு உயிரினம் பாத்தீங்கன்னா பாருங்க, 2 அறிவு உயிரினமே சாயங்காலம் போய் உணவை தேடிட்டு இருக்குது. நம்மளோட இதை வந்து யோசிங்க, என்ன மாதிரி எல்லாம் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது. அடுத்தது மூன்றறிவு உயிரினம் பாத்தீங்கன்னா மாலை நேரத்துல வந்து கூட்டுக்குள்ள வந்து உணவை எடுத்து கொண்டு போய் சேமிச்சு வைக்குது. அப்பதான் எறும்பு தான் எக்ஸாம்பிள். நீங்க எல்லாம் பாத்திருப்பீங்க, ஈவினிங் ஆச்சுன்னா அப்படி தர தரையா போயிட்டு இருக்கும். அதோட கூட்டுக்கு வந்து உணவை எல்லாம் எடுத்து கொண்டு போய் சேமிச்சு வைக்குது. சோ இப்ப 4 அறிவு உயிரினம் தேனி எல்லாம் பாத்தீங்கன்னா காலையில இருந்தே சுறுசுறுப்பா எல்லா வேலையும் அது செஞ்சுட்டு சாயங்காலம் ஆச்சுன்னா ரெஸ்ட் எடுக்குது, ஓய்வு எடுக்குது. ஈயும் வந்து அமைதியா இருக்குது. இதே 5 அறிவு உயிரினம் மாடு இதெல்லாம் பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது, மேய்ச்சல் எல்லாம் காலையிலேயே முடிச்சுட்டு சாயங்காலம் ஆச்சுன்னா ரெஸ்ட் எடுக்குது. இதே நாய் பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது, விழிப்போட நம்ம வீட்டை வந்து பாதுகாக்குது, சுற்றுச்சூழலை வந்து பாதுகாக்குது நாய். சோ இப்படி 5 அறிவு உயிரினமே இப்படி எல்லாம் இருக்கிறப்ப 6 அறிவு உயிரினம் நம்ம என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா, வேலை படிப்பு காலையில இருந்து நிறைய ஆக்ஷன்ஸ் எல்லாம் செஞ்சுட்டு சாயங்காலம் ஆனோன்னு ரெஸ்ட் எடுக்கிறோம், குடும்பத்தோட நேரம் நிறைய செலவு பண்றோம். இதுதான் வந்து நம்ம பண்றது. சோ இப்ப சாயங்கால நிமிடத்தோட முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தோம்னா என்னன்னா, ஒரு நாளின் இறுதி பகுதியான சாயங்காலங்கிறது என்னன்னா ஒரு நாளின் இறுதி பகுதி. பலருக்கு ஓய்வு நேரமா இருக்கும். அதாவது இப்ப நம்ம ஓய்வு எடுக்கணும்னா வேதாத்ரி மகரிஷியோட ரிலாக்ஸேஷன் அந்த இதை போட்டுட்டு கூட அழகா அதை ஒரு பார்ட்ஸை கவனிச்சுட்டு அப்படியே ரெஸ்ட் எடுக்கலாம், விஷ்ராந்தி எடுக்கலாம். பாடியில நிறைய நமக்கு ரெஸ்டும் கிடைக்கும், நிறைய எனர்ஜி ஃபில் ஆன மாதிரியும் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஓய்வு எடுக்கலாம். சிந்தனை நேரமா இருக்கும். நம்ம இன்னைக்கு என்ன பண்ணணும், நாளைக்கு என்ன பண்ண போறோம், இத்தனை நாள்ல நம்ம என்ன சாதிச்சோம், இனிமேல் நம்ம வாழ்க்கையில என்ன சாதிக்கணும், நான் யாரு அப்படின்னு நமக்குள்ள பல சிந்தனைகள் கொஸ்டின்ஸை வந்து நம்ம எழுப்பணும். நம்ம 6வது அறிவு மனிதன். சோ சிந்தனை யோசிக்கிற திறன் இருக்கு, நம்ம யோசிக்கணும் என்னென்னலாம் இவ்வளவு நாள் பண்ணணும், எது குட் எது பேட் அதெல்லாம் யோசிக்கலாம். அடுத்தது குடும்பத்தோட இணையும் பொன்னான நேரம். காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் வெளியில ஒர்க் பண்ணிட்டு ஈவினிங் வந்தோடனே குடும்பத்தோட டைம்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். இப்ப
சூரியன் உதயமாகிற நேரத்துல இருந்து மறையும் நேரம் வரைக்கும் நம்ம வேலை, பொறுப்புகள், கடமைகள்னு ஓடிக்கிட்டே இருப்போம். அப்ப பாத்தீங்கன்னா இயற்கையே நமக்கு ஒரு சைகை சொல்ற மாதிரி, போதும்டா ஒரு நிமிஷம் நிறுத்து, கொஞ்சம் ரெஸ்ட் எடு, கொஞ்சம் பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணு, போதும் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும் இயற்கையே. அந்த மாதிரி கிளைமேட் பாத்தீங்கன்னா அப்படி காம் ஐஸ், நமக்கு சூரியன் வரப்ப எவ்வளோ ஒரு எனர்ஜி இருக்கும். மார்னிங் நம்ம எந்திரிச்சுன்னு அந்த எனர்ஜி எல்லாம் டவுன் ஆகி அப்படியே நம்மளும் ரிலாக்ஸ் ஆகுறப்ப அந்த கிளைமேட்டும் வெதரும் ஒரு மாதிரி காமா இருக்கப்ப போதும் போதும் ஒரு நிமிஷம் நின்று சுவாசி அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும் நமக்கு பாத்தீங்கன்னா. இப்ப ஒரு சாயங்கால நிமிடத்துக்கு ஒரு கவிதை. சாயங்கால நிமிடம். சூரியன் சாய்ந்திடும் சாயங்கால வேளை, வானம் நிறம் பூசும் ஓவிய கோளை, செம்மஞ்சள் மேகம் மெதுவாக நடந்து நிசப்தம் பேசும் இயற்கையின் கதைந்து, பறவைகள் கூடு தேடி பறக்கும் தருணம், மனதில் மலரும் இனிய அமைதி கனவும், தென்றல் வந்து கன்னத்தில் முத்தம் வைக்கும், நாளின் சோர்வை மெதுவாக தள்ளி விடைக்கும், குழந்தைகள் சிரிப்பு தெருவெங்கும் ஓசை, அந்த சத்தத்தில் மறையும் கவலை போசை, ஒரு நாள் முடிந்து இன்னொரு நாள் வரும், சாயங்காலம் நம்மை சிந்திக்க சொல்லும், அமைதியின் அருமை கற்றுத்தரும் நேரம், இதயத்தின் ஒளியேற்றும் சாயங்கால நேரம். இப்ப சாயங்கால நேரத்தை பத்தி கவிதை ஒண்ணு பார்த்தோம். சோ இப்ப சாயங்கால நேரத்தோட இம்பார்ட்டன்ஸ், முக்கியத்துவம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ஓய்வு மற்றும் புத்துணர்ச்சியா இருப்பாங்க. சாயங்காலத்துல ஒரு நாள் முழுக்க ஃபுல்லா நம்ம வேலை செய்யறோம், உடலும் மனமும் டயர்ட் ஆயிரும். ஸோ ஈவினிங் டைம்ல வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ரெஸ்ட் எடுக்கிறோம், ஓய்வு எடுக்கிறோம். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, அந்த ரெஸ்ட்டை கூட போக்குறதுக்காக என்ன பண்றாங்கன்னா, ஒரு சில வாக்கிங் பண்றது, ஈவினிங் டைம்ல நடைப்பயிற்சி மேற்கொள்றது. ஸோ புத்துணர்ச்சியா நம்மளை வச்சுக்கிறதுக்காக ஈவினிங் டைம்ல என்ன பண்ணலாம்னா, ஒரு நடைப்பயிற்சியை மேற்கொள்ளலாம், ஒரு காஃபி டீ குடிக்கலாம், ஒரு அமைதியான சூழல்ல உட்கார்ந்து இயற்கையை ரசிக்கலாம். ஸோ அப்படியெல்லாம் நம்ம பண்ணும்போது நம்ம மனம் வந்து புதுப்பிக்கப்படுது. ஸோ நமக்குள்ள இன்னும் ஒரு எனர்ஜி தான் சேவ் ஆகும் அந்த மாதிரி ரிலாக்ஸேஷன் பண்றப்ப. ஸோ இது வந்து சாயங்கால நேரத்தோட இம்பார்ட்டன்ஸ். ஸோ இப்ப இந்த சாயங்கால நேரத்துல இன்னும் என்னென்னலாம் பண்ணலாம்னா, ஒரு குடும்ப உறவுகளை வலுப்படுத்தலாம். நம்ம குடும்பத்தோட டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணலாம். சாயங்கால நேரத்துல வந்து நம்ம காலையில இருந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து ஒவ்வொருத்தரும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஆஃபீஸ்ல என்ன நடந்துச்சு, அவங்களுக்கு மன அழுத்தம் குறையும், நமக்கு வீட்டுல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்றப்ப நமக்கு மன அழுத்தம் குறையும். குழந்தைகளும் ஸ்கூல்ல என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்றப்ப அதை வந்து ஒரு காமெடியோ இல்ல ஒரு அது ஆக்ஷன்ஸ்ல ஏதாவது எடுக்கணுமோ அதெல்லாம் நம்ம திங்க் பண்றப்ப நமக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். என்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகளுக்கும் பெற்றோருடன் பேசுவதற்கான ஒரு சில நல்ல சூழ்நிலையா இருக்கும் சாயங்கால நேரம்ங்கிறது. உறவுகளோட பேசலாம். இப்ப நம்மளா இருந்தா நம்ம பெற்றோர்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குதுன்னு சொல்லி கேட்கலாம். சோ அந்த மாதிரி ஒரு குடும்ப உறவுகளை வந்து வலுப்படுத்துறதுக்கு சாயங்கால நேரம்ங்கிறது ஒரு நல்ல நேரமாக இருக்கும். அடுத்தது வந்து சிந்தனை மற்றும் தன்னிலை பகுப்பாய்வு. சோ இப்ப வந்து சிந்திக்கணும். நம்ம தான் மனிதர்கள், ஆறறிவு கொண்ட மனிதர்கள், சிந்திக்க திறன் கொண்ட மனிதர்கள். சோ இது வந்து வாழ்க்கையோட சிந்திக்க மிகவும் ஏற்ற நேரமா இருக்கும். இன்னைக்கு நான் என்ன சாதிச்சேன், நான் என்ன தவறு செஞ்சேன், நாளைக்கு எப்படி இருக்கு, என்னென்னலாம் பிளான், நாளைக்கு என்னென்ன மாதிரி எல்லாம் பண்ணலாம், சோ நம்ம வாழ்க்கையில சக்சஸ் வேணும்னா என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படிங்கறத வந்து நம்ம சிந்திக்கணும். நம்ம தன்னிலை நம்மளே வந்து பகுப்பாய்வு பண்ணணும். நம்ம கிட்ட என்னென்ன குவாலிட்டிஸ் இருக்கு, என்னென்ன குவாலிட்டிஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம், எதெல்லாம் பேட் ஹேபிட்ஸ் இருக்கு, குட் ஹேபிட்ஸ் இருக்கு. ஸோ அந்த டேல நம்ம என்னென்ன ஆக்ஷன்ஸ் பண்ணணும், இதெல்லாம் குட்டா பேடா, ஒருத்தர்கிட்ட பழகின யாராவது புது மனிதர்களை சந்திச்சுட்டு இருந்தா அதோட ஹாப்பினஸை வந்து நம்ம அந்த ஹாப்பினஸ் நினைக்க இன்னும் நமக்கு எனர்ஜி தான் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நல்ல விஷயங்களை நினைச்சு ஒரு நம்மளோட பாடியில எனர்ஜியை ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ கெட்டது ஏதாவது இருந்தாலும் ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இனிமேல் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம அவாய்ட் பண்ற மாதிரி, இனி ஃபியூச்சர்ல அது நடக்கக்கூடாதுன்னு அதையும் சிந்திச்சு யோசிச்சு செயல்படலாம். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு சிந்தனை மற்றும் தன்னிலை பகுப்பாய்வு சாயங்கால நேரத்துல நம்ம இதெல்லாம் வந்து பண்ணலாம். நம்மளே செல்ஃப் அவேர் பண்ணலாம் என்னங்கிறத. அடுத்தது சாயங்கால நேரத்துல நம்ம என்னதான் பண்ணலாம் அப்படின்னு கேட்டோம்னா, ஆன்மீக வளர்ச்சி, ஆன்மீகத்துல கவனத்தை செலுத்தலாம். சோ இப்ப சாயங்காலங்கிறது ஒரு முடிவு இல்ல, அது வந்து ஒரு ஆன்மீகத்துக்கான ஒரு தொடக்கம் அப்படின்னு சொல்றான். இப்ப நம்ம என்ன பண்றோம், பிரார்த்தனை செய்யலாம், வழிபாடு செய்யலாம், மணி அடிக்கிறதாகட்டும், பூஜை அலங்காரங்கள் வீடுகளை செய்யறதாகட்டும், தீபம் பொருத்துறதாகட்டும். சோ இந்த மாதிரி செஞ்சு பிரார்த்தனை செய்யறோம். அடுத்தது என்ன பண்ண, ஒரு அமைதியான சூழ்நிலையில உட்கார்ந்து தியானம் பண்ணலாம். அப்புறம் என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, கோயில்களுக்கு, மசூதிகளுக்கு, தேவாலயங்களுக்கெல்லாம் போகலாம். சோ இப்ப நீங்க கோயிலுக்கு மசூதிக்கெல்லாம் போவீங்க, போய் என்ன பண்ணுவீங்க அங்க? யாராவது ஆன்சர் பண்ண முடியுமா?
நான் ஒரு சின்ன இதா என்ன மனதிருப்திக்காக ம். கோயில் சுத்தி உள்ள ஈவினிங்ல சின்ன சின்ன தூசிகள அப்புறப்படுத்துற அந்த இது என்னுடைய மனதிருப்திக்காக பெரிய அளவுல இல்ல, சிறிய அளவுல தொடர்ந்து செய்றேன் மேம். அது எக்ஸலன்ட் எனக்கு சார். மிக சூப்பர் சார். மகிழ்ச்சிய குடுக்குது. எக்ஸலன்ட் சார். சோசியல் சர்வீஸ் செய்றீங்க கோயிலுக்கு போய். செம்ம சார். சான்ஸே இல்ல. மத்தவங்க வேற யாராவது இன்னும் 2, 3 ஆன்சர் சொல்ல முடியுமா? கோயிலுக்கு சென்றவுடன் முதல் விளக்கேற்றி வைத்துவிட்டு, ஓகே ஆண்டவனை சார். தரிசித்துவிட்டு, கோயில் சுத்தம் செய்யும் வேலையை நாம் செய்வது மிகவும் சிறப்பாக அமையும் என்று என்னுடைய எக்ஸலன்ட் சார். கருத்து தெரிவிக்கிறேன். சூப்பர் சார். எக்ஸலன்ட். நன்றி ஆ. மேடம். தேங்க் யூ சார். நற்புலரி உறவுகள் எல்லாம் சேவை மனப்பான்மையில கலக்குறீங்க. சான்ஸே இல்ல சார். ஓகே, ஓகே. ஸோ இப்ப நார்மலா நீங்கலாம் சூப்பர். நார்மல் ஹியூமன் பீயிங்ஸ் நம்மலாம் என்ன பண்ணுவோம், கோயிலுக்கு போவோம். கடவுளே எனக்கு அத தான், இத தான், நான் இதெல்லாம் பண்றேன். உனக்கு விரதம் இருக்கேன். அத பண்றேன், இத பண்றேன். ஸோ அந்த மாரி பேசுவோம். இல்லைன்னா கடவுள்கிட்ட சொல்லுவோம். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, பக்கத்துல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஹாய் என்ன பண்ற? உன் வீட்ல என்னென்ன கதை நடந்துச்சு? என் வீட்ல என்னென்ன கதை நடந்துச்சுன்னு சொல்லிட்டு, அந்த மாரி தான் நம்ம டிஸ்கஷன் பண்ணிட்டு இருப்போம். ஸோ இப்ப அப்படியெல்லாம் இல்லாம நம்ம என்ன பண்ணணும்னா, கோயிலுக்கு போனா ஃபர்ஸ்ட் அமைதிய உணரணும். நம்ம என்னதான் பண்ணுனாலும், அங்க போய் உட்கார்ந்து ஒரு 5 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணணும். ஒரு அமைதியான சூழல். அது ஒரு பாசிட்டிவான பிளேஸ். கோயில்ங்கிறதே என்னங்கிறது ஒரு பாசிட்டிவ் ஒரு எனர்ஜி நெறைய இருக்கிற பிளேஸ். அதுதான் அந்த கோபுரம் மாரி எல்லாம் மேல கட்டியிருக்கிறப்ப என்னது, அங்க ஃபுல் பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். நம்ம என்ன பண்றோம், அங்க போய் உட்கார்ந்து அந்த பாசிட்டிவ் அந்த எனர்ஜி எல்லாம் நம்ம ரிசீவ் பண்றதுக்கு நம்ம பாடிக்கு நம்ம உட்கார்ந்து மெடிடேஷன் பண்ணணும். நம்ம அத விட்டு போட்டு என்ன பண்ண போறோம், அங்க உட்கார்ந்துகிட்டு அங்க இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் மறுபடியும் அந்த சோக கதை, எதுக்கு யூஸ் இல்லாத கதைகளை பேசிக்கிட்டு அந்த பாசிட்டிவ் பிளேஸையும் நம்ம என்ன பண்றோம், நெகட்டிவ் எனர்ஜியோட ஃபுல் பண்றோம். நெகட்டிவ் எனர்ஜி தான் அங்க கொடுக்குறோம். ஸோ இனிமேலாவது அப்படி இல்லாம நமக்கு அங்க ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் உட்கார்ந்து ஒரு மெடிடேஷன் நமக்கு டேல என்ன நடந்துச்சு அப்படின்னு திங்க் பண்ணலாம். இல்ல ஒரு மெடிடேஷன் உங்களுக்கு தெரிஞ்ச மெடிடேஷன்ஸ் பண்ணலாம். அங்க ஒரு எனர்ஜி வரதை நம்ம ரிசீவ் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் அந்த காலத்துல எல்லாம் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகள் நம்ம எல்லாம் அதுக்கு தான் அப்படி பெரியவங்க படைச்சிருக்காங்க. இது செஞ்சு வச்சிருக்காங்க. நம்ம தான் அது இப்ப தப்பான வழியில சும்மா டெக்கரேஷன் பண்றதாகட்டும், இல்ல உன் கோயில் பெருசா, என்னோடது பெருசா, நான் இவ்ளோ பெருசா பண்றேன் பாரு, அவ்ளோ பெருசா பண்றேன்னு அந்த மாரி காமிக்கிறோம். ஸோ அந்த மாரி இல்லாம கோயில்ங்கிறது ஒரு மெடிடேஷனுக்கான ஒரு டைம். ஸோ ஈவினிங் டைம் போங்க, ஒரு உட்கார்ந்து மெடிடேட் பண்ணி ஒரு மன அமைதிய பெறுங்க. நெறைய ஒரு எனர்ஜிய பெற்றுட்டு வாங்க கோயிலுக்கு போயிட்டு. ஸோ அதுக்கான டைம் தான் சாயங்கால டைம். அடுத்தது பாத்தீங்கன்னா என்னன்னா, நான் யாரு அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் நமக்குள்ள கேட்கலாம் ஈவினிங் டைம்ல. நம்ம சிந்திக்கலாம். நம்ம இந்த உலகத்துக்கு எதுக்காக வந்திருக்கிறோம்? நம்ம கர்மா என்ன? நம்ம கரெக்டான வேல தான் வாழ்க்கைய போயிட்டு இருக்கோமா? இல்ல நம்மகிட்ட என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்கு? ஸோ அப்படிங்கிறது கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் ஈவினிங் டைம் திங்க் பண்றப்ப நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆன்சர்ஸ் கிடைக்கும். நல்ல ஒரு சுற்றுச்சூழலும் அமையும். அடுத்தது பாத்தீங்கன்னா, ஒரு எண்ணங்கள ஆராயலாம். ஸோ நமக்கு கெட்ட எண்ணங்கள் இருந்தாலும், ஏன் இந்த எண்ணம் நமக்கு வருது? நல்ல எண்ணங்கள வர்றதுக்கான ஒரு பயிற்சியா நம்ம ஈவினிங் டைம் அத செய்யலாம். ஸோ நம்மகிட்ட நல்ல எண்ணங்கள் இருந்தாலே நம்ம செயல்கள் நல்லா இருக்கும். நம்ம வாழ்க்கையும் நல்லா இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஈவினிங் டைம் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, சுற்றுச்சூழலுடன் இணைப்பு. இப்ப பாத்தீங்கன்னா, வானத்துல பாத்தீங்கன்னா, கலர் கலரா நிறங்கள்லாம் மாறும். ஸோ அதையெல்லாம் பார்த்து அனுபவிக்கலாம். என்ஜாய் பண்ணலாம். சாயங்கால நேரத்துல. அடுத்தது பாத்தீங்கன்னா, ஒரு காற்று அழகா மெல்லிய காற்று வீசும். அந்த காற்றோட சுகத்த அனுபவிக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா, பறவைகள்லாம் கூடு திரும்பி பறக்கும் காட்சிய பார்த்து ரசிக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா, ஒரு கடற்கரைக்கு போய் பீச்ல உட்கார்ந்து, மணல்ல உட்கார்ந்து அந்த மணல பார்த்தாலே அது அவ்வளோ அழகா இருக்கும். எப்படி இறைவனோட படைப்பு பாருங்க. அந்த கடல் தண்ணி வந்துட்டு போறத அலைய பார்க்கறதாகட்டும், ஒண்ணொண்ணு சின்ன சின்ன விஷயங்களையும் அழகா நம்ம ரசிக்கலாம். அதே மாரி மழை பார்த்தீங்கன்னா, திடீர்னு நல்ல வெயிலா இருக்கும். சடனா பார்த்தீங்கன்னா, மழை எங்கிருந்து தான் வரும்னு தெரியாது. சடனா மழை வரும். அந்த மழையோட மண் வாசம் ஆகட்டும், அதுக்கு நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டே டீ, காஃபியோட அந்த இயற்கையை ரசிக்கிற இதாகட்டும். ஸோ அந்த மாரி இயற்கையை நம்ம ரசிக்கலாம். ஸோ எப்போதுமே நம்ம இயற்கையோட இணைந்த உணர்வை தர்ற வாழ்க்கையை தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஸோ அப்படி இயற்கையோட இணைந்த வாழ்க்கை வாழ்றப்ப நமக்கு ஒரு மன அழுத்தம்ங்கிறதே இருக்காது. ஸ்ட்ரெஸ்ஸே இருக்காது. அழகா கடவுள் உலகத்தை படைச்சிருக்காரு. ஒன்னொன்னையும் பார்த்து ஒரு சில இதை ரசிச்சுக்கிட்டே அப்படியே நம்ம போய்க்கிட்டே இருக்கலாம் வாழ்க்கையை. பெருசா உட்கார்ந்து ஏன் எது என்னன்னு ஆராய்ச்சி பண்ணி சிந்திக்கணும் அவசியமே இல்லை. அப்படியே ஹாப்பியா வாழ்க்கைய உலகத்தை பார்த்து ரசிச்சுட்டே வாழ்ந்துடலாம். ஸோ இப்படி எல்லாம் ஒரு சாயங்கால இதை நம்ம அனுபவிக்கலாம். பட் ஆனா இன்றைய காலத்துல பாத்தீங்கன்னா என்ன பண்றோம், நம்ம இந்த சாயங்காலங்கிற நிமிடத்தை பொன்னான நிமிடம். பட் அதை நம்ம என்ன பண்றோம்னா, மொபைல் போன்லயும், டிவிலையும், சமூக வலைத்தளங்களிலும் டைமை ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு உலகம்னா என்ன, இயற்கைனா என்ன,
சுற்றுச்சூழல்னா என்ன அப்படிங்கறதெல்லாம் ரசிக்காம இதுக்குள்ள ஒரு சிலதை மூழ்கி போயிடும். ஸோ இனிமேலாவது நம்ம திங்க் பண்ணுவோம், சாயங்கால நிமிடத்தை வந்து சுற்றுச்சூழலுடனும் இயற்கையுடனும் நட்புகளுடனும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நமக்கு ஒரு நல்ல சாயும் கால நினைவுகளா அதை கொண்டுட்டு வரலாம். இப்ப பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் வந்து நம்ம மார்னிங் வேலைக்கு போவோம், சாயங்காலம் ஆனா வீடு வந்துருவோம். ஆனா இப்ப அப்படி இல்லை, நைட் டியூட்டி அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால சாயங்கால நிமிடத்தை வந்து அவங்கனாலே கூட என்ஜாய் பண்ண முடியறது இல்ல. அடுத்தது இப்ப நிறைய பர்சன்ஸ் இருக்காங்க ஆனா நான் ஒரு 3 பர்சன்ஸோட சாயங்காலம் எப்படி இருக்கு அப்படின்னு மட்டும் சொல்ல விரும்புறேன். இப்ப குழந்தைகளோட சாயங்கால டைம், ஈவினிங் டைம் அது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தைகள் பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போயிட்டு வருவாங்க, சுறுசுறுப்பா உட்காந்து காலையில இருந்து படிச்சுட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வருவாங்க. ஸோ அப்ப அவங்களுக்கு வந்து ஒரு அமைதியும் இனிமையும் தரும் சூழலா இருக்கணும் நம்ம வீடுங்கிறது. அப்புறம் பாத்தீங்கன்னா வந்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு அழகா பிளே கிரவுண்டுக்கு போயிடுவாங்க, நல்லா விளையாடுவாங்க. பாடி ஃபுல்லா டயர்டா இருக்கும், பட் ஆனா அவங்களோட ஹார்ட்ல இதயத்துல ஒரு ஹாப்பினஸ் இருக்கும், ஜாலியா விளையாண்டன்னு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். சோ ஓய்வு மட்டுமல்ல, அன்பை பகிரும் நேரமா இருக்கும் அந்த சாயங்காலங்கிறது குழந்தைகளுக்கு. அப்புறம் பாடங்கள்லாம் படிச்சு முடிச்சுட்டு அம்மா வந்து கதை சொல்ற நேரமா இருக்கும். அம்மாவோட கதையும் அப்பாவோட சிரிப்பும் குழந்தையோட கனவுகளை வந்து மெதுவா வளர்க்கிற நேரமா இருக்கும். நம்ம சப்போர்ட் பண்றப்பதான் அந்த குழந்தைகள் வந்து அழகா வளர்ந்து வரும். நம்ம ஃப்ரீடம் கொடுக்கணும் குழந்தைகிட்ட. நம்ம அப்பாவா அப்படின்னு ஒரு ஷாக் ஆகி பயப்படக்கூடாது. அப்பா கிட்ட எல்லாத்தையும் சொல்ற மாதிரி இருக்கணும். இந்த காலத்துல வந்து அப்படி இருக்கும். அந்த காலத்துல வந்து அப்பாவா, அப்பா கிட்ட ரேங்க் கார்டு காமிக்கணுமா அப்படின்னா 2 நாள்ல இருந்து யோசிச்சுட்டே இருக்கணும், எந்த டைம்ல காமிக்கலாம், இப்ப நல்லா மைண்ட்ல இருப்பாங்களா அப்படின்னு அந்த பயம் இருக்கும். பட் இந்த காலத்துல நம்ம கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கும். ஸோ எப்போதுமே குழந்தைகிட்ட வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். அப்பாவோட சிரிப்பும் அம்மாவோட கதைகளும் குழந்தைகளை கனவுகளை வந்து மெதுவா வளர்க்குது. இது வந்து ஒரு சாதாரண மாலை அல்ல, அது அன்பு, சிரிப்பு, நாளைய கனவுகளின் விதை விதைக்கும் நேரமாகும் குழந்தைகளுக்கு. சோ அடுத்தது இப்ப பாத்தீங்கன்னா அம்மான்னு எடுத்துக்கிட்டோம்னா, அம்மாவோட சாயங்காலம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, காலையில இருந்து வேலை செஞ்சிருப்பாங்க, சோர்வு நிறைய இருக்கும். ஆனாலும் சோர்வும் அன்பும் கலந்த நேரமா இருக்கும் சாயங்காலம். சோ இப்ப அப்பாங்கிறவங்க வேலைக்கு போயிட்டு வந்தா சாயங்காலத்தோட முடிஞ்சிடும் டியூட்டி. பட் அம்மாக்கு அப்படி இல்லை. நிறைய காலையில இருந்து எல்லா வேலையும் செஞ்சாலும் சாயங்காலங்கிறது என்னது, சூரியன் மறையிற நேரத்துலதான் என்ன பண்ணுவோம், போய் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி நைட்டுக்கான உணவுகளை வந்து தயார் செய்யற நேரமா இருக்கும். சூரியனே மறைஞ்சாலும் அம்மா வேலை செஞ்சுதான் ஆகணும். சோ அதுல வந்து அன்போட சமைக்கிறதுனால அதுல வந்து சோர்வுங்கிறதே தெரியாது, அந்த டயர்ட்னஸ் களைப்பே தெரியாது, அன்போட சமைக்கிறதுனால சோர்வு தெரியாது. அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப குழந்தைய வந்து கதை சொல்லு, காலையில இருந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு. சோ அப்ப அந்த கதையை கேட்கிறப்ப அந்த கதையை கேட்டு சிரிக்கிறப்ப அந்த சோர்வை மறைஞ்சு அன்பே அங்க நிறைஞ்சிருக்கும். அடுத்தது அப்பா எப்ப வருவாரு அப்படின்னு எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம அவங்க ஹஸ்பண்ட் எப்ப வருவாங்கன்னு சொல்லி எதிர்பார்ப்புகளோட பாத்துட்டு இருக்கிற நேரமா இருக்கும் சாயங்காலங்கிறது. இது வந்து ஒரு ஓய்வு நேரம் அல்ல, இன்னொரு அன்பின் பணியின் தொடக்கமா இருக்கும். நம்ம நினைக்கிற ஒரு ரெஸ்ட் எடுக்கிறாங்க லேடிஸ், அப்படி இல்லை. அது மறுபடியும் சமைக்கணும், பாத்திரம் கழுவணும், மறுபடியும் அவங்களோட கடமைகளை செய்யணும். இன்னும் அவங்களுக்கு ஓய்வுங்கிறது இருக்காது, இன்னொரு அன்போட பணியின் துவக்கமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அங்க வந்து அன்புங்கிற சக்தி வந்து பெருசாதான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து அம்மாக்கள் வந்து சாயங்கால நிமிடம் சோர்வின் முடிவல்ல, அன்பின் தொடர்ச்சியாகும், குடும்பத்தை ஒன்றாக இணைக்கும் மென்மையான நேரமாகும். சோ அப்ப வந்து நம்ம எல்லாரும் ஜாலியா உட்காந்து பேசுற ஒரு ஒரு மென்மையான நேரமா வந்து சாயங்காலம் வந்து அம்மாக்களுக்கு வந்து இருக்கும். அடுத்தது இப்ப வயதானவர்களுக்கு சாயங்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நாளின் முடிவு மட்டுமல்ல, ஒரு வாழ்நாளின் நினைவுகளை தாங்கிய அமைதியான தருணமாகும். நம்ம நினைக்கிற ஈவினிங் டைம் வந்து சப்பா அந்த டே முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் ஏஜ்டு பர்சன்ஸ்க்கு எப்படி தோணும்னா, அந்த வாழ்நாள் ஃபுல்லா என்னென்ன நினைவுகள் இருக்குதோ அதை தாங்கிய ஒரு அமைதியான நேரமா இருக்குமாமா. அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்க நேரமா இருக்குமாமா. இப்ப சாயங்காலம் ஆச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, பெரியவங்க ஒரு சேர்ல உட்காந்து கடந்த காலத்தை பத்தி யோசிச்சு பார்ப்பாங்க. அதை வந்து நம்ம கிட்ட எல்லாம் சொல்லுவாங்கன்னா, அந்த காலத்துல இந்த மாதிரி எல்லாம் இருந்தேன், சோ இந்த மாதிரி கஷ்டம் வந்துச்சு. சோ அந்த நினைவுகளை எல்லாம் வந்து அவங்க பகிர்ந்திருக்கிற நேரமா தான் சாயங்கால நேரம் இருக்கும். சோ அவங்க இளமை காலத்துல வந்து என்னென்ன போராட்டங்கள் சந்திச்சாங்களோ, எப்படி எல்லாம் வெற்றிகள் கிடைச்சாங்களோ, என்னென்ன மாதிரி மகிழ்ச்சிகளை எல்லாம் சந்திச்சாங்களோ, அந்த மாலை காற்றுல வந்து அதெல்லாம் உயிர் பெடுக்குது. அவங்க சொல்லும் போது இதெல்லாம் அப்படி நடக்கிற மாதிரியே இருக்கும், உயிர் பெடுக்கிற மாதிரியே இருக்கும். அதுக்கான நேரம் தான் வந்து சாயங்கால நேரம்ங்கிறது. இப்ப குழந்தை வளர்ந்து தங்கள் வழியில் சென்ற பின் அமைதி அவர்களின் தோழனாகிறது. இப்ப நம்ம கல்யாணம் பண்ணி எல்லாத்தையும்
கொடுத்தாச்சுனாலும் அவங்களுக்கு அமைதி அப்படிங்கிறது வந்து வயதானவர்களுக்கு ஒரு தோழனா அமைதி. ஸோ யாருமே இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு காம்னஸோட அமைதியா வாழ்ற வாழ்க்கை போதும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்கு பாருங்க, அது அருமையா இருக்கும். ஸோ வயதானவர்களுக்கு அது கிடைத்த பொக்கிஷம். நம்ம யாரும் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணாம அமைதி நம்ம கூட தோழனா இருக்கு அப்படின்னு நினைக்கிறது பாருங்க, அது அருமையான ஒரு வேர்ட்ஸ். அடுத்தது நிறைவும் நிம்மதியும் கலந்திருக்கு. வாழ்க்கை வாழ்ந்துட்டோம் அப்படிங்கிற நிறைவும் நிம்மதியும் இருக்கும். நல்லா வாழ்ந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு நிம்மதியும் இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா மருமக்கள் பேர குழந்தைகள் வந்து சிறு சிரிப்புகளை பரிசளிக்கும் போது அந்த சாயங்காலம் மீண்டும் இளமையாகிறது. அடுத்தது ஒரு சிறிய உரையாடல் தான் வந்து பெரிய மகிழ்ச்சியை வந்து அவங்களுக்கு விதைக்குது. அடுத்தது சாயங்காலம் பாத்தீங்கன்னா அவர்களுக்கு ஓய்வு நேரம் மட்டுமல்ல, அது வாழ்க்கையின் பயணத்தை சிந்திக்கும் நேரமா இருக்கும். அடுத்தது என்ன செஞ்சோம், என்ன கற்றோம் என்று தங்கள் உள்ளத்தில் கேட்கும் தருணம். ஒரு மாலையின் அமைதியை தாண்டி ஒரு வாழ்நாளின் அனுபவங்களையும் அறிவையும் சுமந்த ஒரு பொக்கிசமா தான் இருக்கும் அந்த சாயங்கால நேரம்ங்கிறது. நம்ம நினைச்சுக்கிற வயசானவங்க அமைதியா உட்காந்துருக்காங்க அப்படின்னு இல்லை, அவங்களோட அனுபவங்களையும் அறிவுகளையும் சுமந்துதான் வந்து அவங்க ஒரு பொக்கிஷமா தான் அங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க அந்த சாயங்காலத்துல. அடுத்தது இன்னும் நிறைய பர்சன்ஸோட நிறைய வாழ்க்கையோட சாயங்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பட் டைம் நிறைய ஆயிரும். ஸோ அதனால இதோட நான் முடிச்சுக்கிறேன். 3 ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ் மட்டும் சொல்லிட்டேன். அடுத்தது இப்ப நம்ம சாயங்கால நேரத்தை வந்து ஒரு பயனுள்ள வகையில நம்ம மாத்தணும் அப்படின்னா என்னென்ன பண்ணலாம்னா, ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். எக்ஸசைஸ், வாக்கிங் பண்ணலாம், நமக்கு பிடிச்ச புத்தகங்களை வாங்கி படிக்கலாம். நம்ம நற்பலரி குரூப்புக்கு பிடிச்ச ஒரு செயல் தான் புத்தகங்களை வாங்கி படிக்கிறது. அடுத்தது குடும்பத்தோட நேரம் செலவிடலாம், தியானம் செய்யலாம், யோகா செய்யலாம், அடுத்த நாள் என்னென்ன வேலைகளை செய்யலாம் அப்படின்னு சொல்லி திட்டமிடலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஈவினிங் டைமை வந்து நம்ம ஒரு பயனுள்ள வழிகள்ல வந்து நம்ம அதை வந்து கொண்டுட்டு போகலாம். ஸோ இப்ப சாயும் கால அப்படிங்கிறதுக்கான ஒரு கவிதை வந்து சொல்றேன். சாயும் கால நிமிடம். சாயும் காலம் நிமிடம் வந்து வாழ்வின் உண்மை சொல்கின்றது. உயரும் சூரியன் போலவே ஒரு நாள் நாம் சாய்கின்றோம். ஒளி தந்த நாள் முடிந்தாலும் அதன் நினைவு நிலைக்கின்றது. நாம் செய்த நல்வினைகள் நிழலாய் நம்மை தொடர்கின்றது. மலர்ந்த பூவும் மாலையில் மெதுவாக மூடிக்கொள்கின்றது. மனித வாழ்வும் காலத்தின் முன் மெல்ல மாறிக்கொண்டே செல்கின்றது. சிரிப்பும் சோகமும் சேர்ந்துதான் சிறந்த வாழ்க்கையை அமைகின்றது. பிரிவும் சேர்க்கையும் மாறி மாறி பயணத்தை நிறைவு செய்கின்றது. சாயும் நேரம் சொல்லுவது நிலையானது எதுவும் இல்லை, நிமிடங்கள் தான் நம் சொத்து, நினைவுகள் தான் நம் செல்வம். எனவே வாழ்வின் சாயும் காலம் வருமுன் உணர்ந்து வாழ்ந்திடு, நம்மை விதை விதித்திடுவாய், நாளை நிழல் நிம்மதியாய் இருக்கும். சாயங்காலம் என்பது ஒரு நாளின் முடிவு மட்டுமல்ல, அது ஒரு புதிய தொடக்கத்திற்கான தயாரிப்பு. நாம் இந்த நேரத்தை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதே நம் வாழ்க்கையின் தரத்தை நிர்ணயிக்கும். அதனால் இனிமேல் ஒவ்வொரு சாயங்கால நிமிடத்தையும் அர்த்தமுள்ளதாக மாற்றி சாயம் கால நினைவுகளாக ஆக்குவோம்னு சொல்லி என்னோட உரையை முடிச்சுக்கிறேன். ஸோ இப்ப ஒவ்வொரு நிமிடத்தையும் சாயங்கால நிமிடத்தையும் வந்து நம்ம அர்த்தமுள்ள நிமிடங்களாக யூஸ் பண்ணி நம்ம சாயம் காலம் அது ஒரு நல்ல நினைவாக வரணும் அப்படின்னு சொல்லி அற்புதமான வாய்ப்பை அளித்த இந்த நற்புலரி குடும்பங்களுக்கும் என்ன மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கிற என்னோட பங்கேற்பாளர்களுக்கும் எனது நன்றியை கூறி என்னோட உரையை நிறைவு செய்கிறேன். அனைவருக்கும் நன்றி. நன்றி மேம். சூரியன் மறையும் நேரம் உலகம் ஓய்வெடுக்காது, ஆனால் மனிதன் தான் சிந்திக்க தொடங்கும் நேரம் அது. இந்த மேடை, இந்த நொடி ஒரு சாதாரண நேரம் அல்ல, இது சாயங்காலம் வாழ்க்கையின் சுருக்க புத்தகம். இன்று பேசப்பட்ட கருத்துக்கள் என்ன சொல்கிறது? இந்த உலகில் உள்ள ஒவ்வொரு உயிரும் ஓரறிவு, ஈரறிவு, மூன்றறிவு, நான்கறிவு, ஐந்தறிவு, மனிதன் 6வது அறிவு. ஆனால் ஒரு கேள்வி, நம்மிடம் உள்ள அந்த 6 அறிவு நம்மை உயர்த்துகிறதா இல்லையா? சும்மா ஓட வைக்கிறதா? இயற்கை பஞ்சபூதம், உடல் பஞ்ச இந்திரியங்கள், பெரிய மரம் கூட சிறிய விதையிலிருந்து ஏன் பாதுகாப்பு, பொறுமை, வளர்ச்சியின் ரகசியம். சாயங்காலம் காலை விதை போட்டோம், மாலை நிழலை நினைவாக பார்க்கிறோம். சில செடிகள் மாலை ஓய்வெடுக்கிறது. நாம் தண்ணீர் ஊற்றும் போது அது நன்றி சொல்வது போல தோன்றும். அது கிராட்டிடியூட், அது இயற்கையின் பதில். மனிதனுக்கு சாயங்காலம் ஒரு நாள் முழுவதும் நடந்ததை நினைக்க, நல்லதை நினைவில் கொள்ள, தவறுகளை திருத்த திட்டமிடுகின்ற இது ஒரு வாழ்க்கையின் ரிவ்யூ மீட்டிங்.
இந்த நேரம் குடும்பம் சேரும் நேரம், புத்தகம் பேசும் நேரம், மனம் அமைதியை கண்டுபிடிக்கும் நேரம். கோவில், பள்ளிவாசல், தேவாலயம் நாம் போவது கேட்க அல்ல, அமைதியை உணர. பாசிட்டிவ் வைப்ரேஷன், இன்னர் பீஸ், செல்ஃப் கனெக்ஷன். ஒரு குழந்தை பள்ளியிலிருந்து வந்து விளையாடும் நேரம் இது. அந்த நேரத்தில் தான் அவர்களின் கனவுகள் வளர்கிறது. ஒரு அம்மா காலை முதல் சோர்வாக இருந்தாலும் சூரியன் மறைந்தாலும் அன்பு மறையாது. அவள் குடும்பத்தை இணைக்கும் சாயங்கால சூரியன். மூத்தவர்கள், இது அவர்களின் நினைவுகளின் நேரம், வாழ்க்கையை மீண்டும் வாசிக்கும் நேரம். சாயங்காலம், நிறைவு, நிம்மதி, நினைவு, நாளைய நம்பிக்கை. நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்? தினமும் 10 நிமிடம் நம்மை நாமே கேள்வி கேட்க, நல்லதை பதிவு செய்ய, தவறை திருத்த, முடிவெடுக்க, குடும்பத்துடன் இணைய, உடலை கவனிக்க, மனதை அமைதியாக்க. காலை உன்னை உருவாக்கும், மதியம் உன்னை சோதிக்கும், ஆனால் சாயங்காலம் தான் உன்னை மாற்றும். சாயங்காலம் நிமிட கவிதை. மறையும் சூரியனை சொல்கிறது, நாளை மீண்டும் வருவேன் என்று. மனிதனே, நீயும் ஒவ்வொரு மாலையும் சொல், நாளை நான் இன்னும் சிறந்தவனாக வருவேன் என்று. சாயங்காலத்தை பார்க்காமல் விடாதீர்கள். அது உங்கள் வாழ்க்கையை திருப்பும் நேரம், திருப்பு முனையை ஏற்படுத்தும் நேரம். நன்றி மேடம். பின்னோட்டத்திற்கு செல்கிறோம். யார் முதல்ல ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்க? நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். யாருமே ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்க? வீரசேகரன் சார். அன்பு எளிமைய சோதரர்கள், சோதரிகள், உங்கள் அனைவருக்கும் இனிய நட்புறி வணக்கம், நல்வாழ்த்துக்களும். ஒளிவாளருக்கு நான் பேச போறது இப்ப நான் இல்லை. யார் அப்ப பேச போறா அப்படின்னா, எங்களை எல்லாம் ஒளிமங்கிய மாலை நேரம்னு இழிவுபடுத்தினாங்க அம்மா. அந்த மாலை நேரம் தான் இப்ப நான் பேச போறேன். ஆனா நீங்க என்ன பண்ணுனீங்க? அந்த மலை அளவு மாலையை தூக்கி மாலையா தூக்கி எங்க மனதினுடைய இதயத்துல சூட்டிட்டீங்க அம்மா. ஒண்ணு மட்டும் சொல்றேன் அம்மா, உங்களுக்கு இந்த சாயங்கால நேரத்துல நீங்க ஊத்துற தண்ணி ஊத்துற அந்த செடிதான் நன்றி சொல்லுதுன்னு. இனிமே இல்லம்மா, நாங்களும் சேர்ந்து உங்களுக்கு நன்றி சொல்லுவோம்மா. சாயங்கால நேரம் எங்களுக்கு இந்த இனிமையை தந்த, இந்த பெருமையை தந்த உங்களுக்கு நாங்களும் சேர்ந்து நன்றி சொல்லுவோம்மா. சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை, முத்து முத்து ஆசை, முடிந்து வைத்த ஆசை, பெண்ணிலவு தொட்டு முத்தமிட ஆசை, என்னை இந்த பூமி சுற்றி வர ஆசை. அப்படி மட்டும் இல்லம்மா, தமிழர்கள்ல எப்படி வாழ்ந்தாங்கன்னு எங்களுக்கும் தெரியுமா. ஒரு பாப்பாவை அவங்க காதலன் கொஞ்சம் வர்றப்ப எங்க பக்கத்துல இருந்து ஓடி போய் ஒரு இடத்துல நிக்குமா. அதை ஏன் இப்படி இங்க வந்துட்டேன்னு கேட்டப்ப, அந்த செடி நான் வச்ச செடி, என் தம்பி மாதிரி, அங்க நின்று நீ கொஞ்சம் நீனா எனக்கு வெக்கம் இருக்கா, வராதா அப்படின்னு சொல்லி இயற்கையோடு வாழ்ந்த தமிழர்கள் வாலிய நல்ல பொலிவு. உங்களுக்கு ஒண்ணு சொல்லணும்னு நினைக்கிறேம்மா. உங்களுக்கு நீங்க ஹவுஸ் மேக்கர்னு போட்டிருக்காங்க. நாட் ஓன்லி ஹவுஸ் மேக்கர், சோசியல் மேக்கர்னு சேர்த்து போட்டுக்கணுமா. அடுத்த முறை நீங்க படுறப்ப ஹவுஸ் மேக்கர் அண்ட் சோசியல் மேக்கர் அப்படின்னு போட்டுக்கணுமா. நன்றி, வணக்கம். அடிக்கடி வாருங்கள், உங்கள் அமுத ஊற்றை பருக தாருங்கள் என்று. நன்றி நன்றி வீரா சார். மாலை நேர அமைதி வாழ்க்கையின் உண்மையான குரல். நினைவுகள் தான் நம்மை உருவாக்கும் அமைதியான ஆசிரியர்கள். அடுத்ததா தாமோதரன் சார், உங்களுடைய பின்னோட்டத்தை இடலாம். நட்புலரின் இனிய காலை வணக்கம். காலையில் எழுந்த பின்புதான் மாலை வருகின்றது. காலையில் மனிதன் சுறுசுறுப்பாக வேலைகளை செய்துவிட்டு மாலை நேரம் எப்பொழுது வரும் என்று சிலர் ஏங்கிக் கொண்டிருப்பார்கள், காதலர்கள். ஆனால் உழைத்த மனிதன், உழைப்பின் சிகரத்தில் அடைந்த மனிதன் அந்த மாலை நேரத்தில் தான் நான் ஓய்வெடுக்கும் ஒரு சிறந்த நாளாக, சிறந்த நேரமாக அவன் கருதுகின்றான். ஒரு தாயின் மடியில் ஒரு குழந்தை சாய்ந்து அவருடைய வயிற்று பசிக்காக அழும்போது அந்த தாய் அந்த குழந்தையை மார்பில் அடைத்து சுகமாக அந்த மாலை நேரத்தில் குழந்தைக்கு உணவளிப்பது போல மாலை நேரம் ஒவ்வொரு மனிதனுக்கும்
ஒரு இன்ப சுகத்தை அந்த நேரம் அனைவருக்கும் வழிகின்றது. நாங்கள் என்னுடைய பிள்ளை பருவத்தில் சுற்றிலும் ஓலை வீடுதான். ஓலை வீட்டில் நடுவில் ஒரு காலி இடம் இருக்கும். ஈவினிங் மாலையிலே நிலவு வந்து அந்த வெளிச்சத்தில் நாங்கள் கூட்டமாக அமர்ந்து அங்குதான் உணவு அருந்துவோம். நிலாச்சோறு அது ஒரு இன்பமான பொழுது. அந்த நாள் இன்று நாம் கனவில் தான் வருகின்றதே தவிர, சினிமாவில் பார்க்கின்றமே தவிர நேரடியாக அனுபவிக்க முடியவில்லை. ஏனென்றால் காலங்கள் மாறிவிட்டது. ஒரு தாயின் பாடலை கேட்டுக்கொண்டு அந்த நிலாச்சோறு உண்ணும்போது சிறப்பாக இருந்தது. இப்பொழுது செல்போனில் பார்த்து கொண்டு உணவு உண்கின்றார்கள். அதில் எந்த சுகம் இருக்கின்றது என்று தெரியவில்லை. வாழ்க உங்களுடைய பேச்சு, வாழ்க நீடூழி வாழ்க. இந்த ஈவினிங் மாலை பொழுதை சுகமாக அனுபவிக்க நிறைய பேர்களுக்கு கொடுத்து வைக்கவில்லை. ஆனால் நீங்கள் அனுபவித்து எங்களுக்கு கூறியிருக்கின்றனர் என்றால் மிக மிக சிறப்பு. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். நன்றி தாமோதர் சார். நேரம் போகாது, நாம் தான் போகிறோம். டைம் டஸ் நாட் பாஸ், we pass through time. சிறப்பான பின்னோட்டம். அடுத்தது சிவனி மேம், உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம். அனைவருக்கும் வணக்கம். சங்கர், இன்னைக்கு ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது. இந்த ஈவினிங்கோட நினைவுகளை வந்து எப்படி இது பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப கொண்டு போனீங்க. அதை தாண்டி ஸ்டார்டிங்லேயே ஓரறிவு அதெல்லாம் சொல்லி ஸ்டார்ட் பண்ணது ரொம்ப சிறப்பாக இருந்தது. வாழ்த்துக்கள், மென்மேலும் வளர்வு. வாய்ப்பிற்கு நன்றி யாருங்க இந்த சிவசங்கரி சார். அதான் சார் எனக்கும் தெரியல, நானும் ரொம்ப நாளாக தேடிட்டேன். நன்றி. உறவுகளின் சிறப்பு சிவசங்கரி. ஒரு நாள் முடிவில் நீ யார் என்பதை நீயே தீர்மானிக்கிறாய். அதுதான் அந்த சாயங்கால நேரம். ஸோ சிறப்பா. அடுத்து ஜெகநாத் சார், உங்களுடைய பின்னோட்டத்தை இடலாம். நன்றி அருணகிரி சார். அனைவருக்கும் காலை வணக்கம். மாலை வேலையை பற்றி ரொம்ப அருமையாக பேசினாங்க. அதை எப்படி பயனுள்ளதாக மாற்றிக்கிறதுக்கான டிப்ஸ் கொடுத்தாங்க. பட் அந்த மாலை வேலையை பற்றி எல்லாருக்குமே ஒரு, ஏன்னா நம்ம நிறைய காலத்தை கடந்து வந்ததால ஒவ்வொருவருக்கும் மாலை நேரம் ஒரு மாதிரி இருந்திருக்கும். எல்லாருக்கும் முதல்ல வந்து நம்ம சின்ன வயசுல இருக்கும் பொழுது, அதாவது ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி வரல காலை மாலை எல்லாம் ஒன்னாதான் இருந்திருக்கும். ஸ்கூல்ல போய் உட்கார்ந்து இருக்கும்போது எப்படா சாயந்தரம் லாஸ்ட் பெல் அடிக்கும்னு யோசிச்சு, அதுக்கப்புறமா படிக்கும்பொழுதும் அதே மாதிரி இருந்து, அதுக்கப்புறமா ஒரு படிப்பு முடிச்சு வேலைக்கு போயிட்டது கூட காலையில ஒரு புத்துணர்ச்சியோட போயிட்டு சாயந்தரம் ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு சின்ன சோர்வு இருக்கும். அந்த சோர்வு இருந்து திரும்ப வீட்டுக்கு திரும்ப போறோன்ற ஒரு மகிழ்ச்சியோட திரும்பி அந்த மாதிரியான இதை நிறைய பேர் அனுபவிச்சிருப்போம். அந்த மாதிரி அனுபவிச்சுட்டு வந்து வீட்டுல இருக்கும் பொழுது நம்ம என்ன மாதிரியான காரியங்களை செய்யலாம் அப்படின்றதுக்கான ஒரு பயனுள்ள டிப்ஸை கொடுத்தாங்க சிவசங்கரி. ரொம்ப நன்றி, வணக்கம். நன்றி ஜெகநாத் சார். இந்த நோ தை செல்ஃப் ஒரு ஃபேமஸ் சொற்றொடர் சாக்ரட்டிஸோடது. அது பெரும்பாலும் வந்து ரிஷி முகூர்த்தத்தில் ரிஷிகள்லாம் வந்து அவங்கள தெரிஞ்சுக்கிற நேரம். ஆனால் காமன் மேனுக்கு வந்து இந்த சாயங்கால நேரத்தில் வந்து அதை நினைச்சு பார்க்கறதுக்கு இல்லைன்னா செல்ஃப் அனாலிசிஸ்க்கு ஒரு ஏற்ற நேரமா இருக்கு. அந்த வகையில் இன்னைக்கு மேடம் சாயங்கால நேரத்தை பற்றி ரொம்ப சிறப்பாக சொன்னாங்க. அடுத்து ரமேஷ் சார், உங்களுடைய பின்னோட்டத்தை எல்லாம். அனைவருக்கும் நற்புலதி. சார் தேங்க்யூ. சிவசங்கரி மேடம் சூப்பர். எங்காலமும் 5 சாயங்காலமும்னு ஒரு பாட்டு இருக்கும். 5 சாயங்காலத்தில் வந்து நம்ம ஆக்சுவலி நம்மளோட ரெஸ்ட் டயத்தை ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற அனைத்து உயிர்களும் தூங்குமூஞ்சி மரம் அதுதான் நமக்கு நல்லாவே தெரியும். 6 மணி ஆச்சுன்னா அப்படியே படுத்துரும். பட் அது மாதிரி எல்லா செடிகளுமே ஒரு ரெஸ்ட் மோடு போகும். நம்மளும் அப்படியே அடுத்த நாளுக்கு பிளான் பண்ணி ரெஸ்ட் மோடுக்கு போகணும். அந்த நேரத்தில் எப்படிலாம் இருக்கணும்ன்ட்டு ரொம்ப அருமையான விஷயங்கள் சொன்னீங்க. சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக அதெல்லாம் ஃபாலோ பண்ணோம்னா நமக்கு ஃபுல்லாக எனர்ஜைஸ் ஆகிடும். சீக்கிரமாக 6:30 மணிக்குள்ளே சாப்பிட்டுட்டு படுத்துட்டோம்னா டைஜஷனும் நல்லா போகும். நம்ம ஆனால் சில பேர் இன்னும் 11:30 12 மணிக்கெல்லாம் சாப்பிட்ற மக்கள்லாம் இருக்கிறாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் பயனுள்ள தகவலாக சொன்னீங்க. ஆனால் ஒரு விஷயம் என்ன இதில் அப்படின்னா,
நைட் ஷிஃப்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. இன்னைக்கும் ரவுண்ட் த கிளாக் உலகத்துல ஒர்க் பண்றவங்க இருக்கிறாங்க. அவங்க வாடகை கிடையாது. நாங்கெல்லாம் கிட்டத்தட்ட 20 வருடம் நைட் ஷிஃப்ட்ல இருந்திருக்கோம். எங்களுக்கு 9 மணிக்கு தான் ராத்திரி வேலையே ஸ்டார்ட் ஆகும். ஃபுல் பீக்ல இருக்கும். சில நேரம் அதுவும் நாங்கள் சில பிரேக் டவுன்லாம் இருந்ததுன்னா ஃபுல் நைட் அப்படியே பிசிக்கலாக ஒர்க் பண்ற மாதிரி எல்லாம் சூழல் இருக்கும். அந்த மாதிரி மக்கள் இன்றும் நாங்கள்லாம் ரிட்டையர் ஆகிட்டு ஆஃபீஸர் ஆனவங்க நைட் ஷிஃப்ட்ல இருந்து ரிலீவ் ஆகிட்டாங்க. இந்த கிளாஸ் ஒர்க் பண்ற மக்களுக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட் மூலமாக ஒரு நன்றி தெரிவிப்போம் அப்படின்னு கூறி அருமையான உரை மேடம். தேங்க்யூ. நன்றி நன்றி ரமேஷ் சார். சாயங்காலம் ஒரு 4 முன்னுரை. சாயங்காலம் நினைவுகளை சுத்தப்படுத்தும் நேரம், நாளையை வடிவமைக்கும் நேரம். நன்றி சார். அடுத்து சுனிதா மேம் உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். பொதுவாக ஒரே ஒரு இதையா, அதனாலதான் ஐயாவுக்கு வாழ்நாள் சாதனையாளர் பணியில அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஐயா, இவ்வளவு கஷ்டப்பட்டதுனால. கண்டிப்பா கண்டிப்பா சார். தேங்க்யூ சார். சிவசங்கரி மேம் செஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. டிஃப்ரெண்டான தலைப்பு. காலையிலேயே சாயங்காலம் கேட்ட உடனே எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு திருப்தியா இருக்கிற மாதிரி ஒரு மனநிலையை ஏற்படுத்தியிருக்கு. ஒவ்வொரு உயிர்களோட மனநிலையை ஈவினிங் எப்படி இருக்கும் அப்படின்றத சிறப்பாக எடுத்து சொன்னீங்க. அந்த உயிரிகள் பத்தி ஒவ்வொரு உயிரும் ஒரு அறிவை பத்தி சொன்னதும் ரொம்ப அருமையா இருந்துச்சு. வாழ்த்துக்கள் மேடம், வாழ்த்துக்கள். நன்றி நன்றி சுனிதா மேம். மறையும் சூரியன் தோல்வி அல்ல, அது மீண்டும் எழுவதற்கான வாக்குறுதி. காலை ஓட்டம், மதியம் போராட்டம், சாயங்காலம் சிந்தனை. வெங்கட்ராமன் சார் உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். அனைவருக்கும் நற்புலரி. சிவசங்கரி மேடம் வழக்கம் போல வித்தியாசமான ஒரு தலைப்போட ரொம்ப அருமையா இன்னைக்கு நம்மளுடைய குழந்தை பருவத்தை நமக்குள்ள இருந்து கொண்டு அந்த சாயங்கால நேரம் எவ்வளவு முக்கியம் அப்படின்றத ரொம்ப அழகா நினைவுபடுத்திருக்கீங்க அப்படின்னு நான் பாக்குறேன். ரொம்ப அருமையான விஷயம். கண்ணதாசன் அவர்கள், கவிஞர் கண்ணதாசன் எழுதின அந்த பாட்டு மாலை பொழுதின் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோடி அப்படின்னு அந்த தலைவியோட பிரிவை எவ்வளவு அழகா நினைவுபடுத்துறதா இருக்கட்டும், இல்ல ஒரு வாலிப வயசுல ஒரு பள்ளிக்கூடத்துக்கோ இல்ல ஒரு கல்லூரிக்கு போகக்கூடிய ஒரு ஆண் இது ஒரு பொன்மாலை பொழுதுன்னு கவிஞர் வைரமுத்துவோட வரிகளை நினைவுபடுத்தின அந்த பாடல்களா இருக்கட்டும். அதே நேரத்துல மாலை அப்படின்னாலே என்னுடைய குழந்தை பருவத்தில் நான் இந்த தென்னை மரத்துக்கும் எங்க வீட்டுல இருக்க கொய்யா மரத்துக்கும் நான் தண்ணி விட்ட ஞாபகமா இருக்கட்டும், இல்லைன்னா அதுக்கு இல்லைன்னா ஒரு இறைநிலையில பேசும்போது எல்லாரும் அறிவுபூர்வமா நினைச்சாங்க மனிதன் மரணத்தை வென்றுவிட முடியும் அப்படின் போது, மரணம்ன்றது ஒரு நிச்சயமான ஒண்ணு அப்படிங்கும் போது அதை காலையிலயும் இருக்கக்கூடாது, இரவும் இருக்கக்கூடாதுன்னு சொன்னா அந்தி சாயும் நேரம் அப்படின்னு சொல்லி இரணியன் மரணத்தை தழுவிய நேரமா இருக்கட்டும், அதுதான் அது அந்தி சாயும் பொழுது அப்படின்வாங்க. அந்த நேரத்துல சில வேலைகளும் செய்யலாம், சில வேலைகளை செய்யக்கூடாதுன்னு. அது குழந்தை பருவத்துல இருக்கிற குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம். இப்ப இருக்கிற பசங்களுக்கு அது இல்லவே இல்லைன்றது நம்ம ரமேஷ் சார் சொன்ன மாதிரி நிறைய இல்லையா அதை மிஸ் பண்றாங்க. அது ரொம்ப ரொம்ப ஏக்கமா இருக்கக்கூடிய ஒரு நம்ம இதுல 4 மணிக்கு ஸ்கூல் விட்டு வந்தா அந்த அது ஏன் கிடக்கக்கூடிய ஒரு கிரவுண்டா இருக்கணும். இன்னைக்கு கிரவுண்டுனா வீடு கட்டுற கிரவுண்டு மட்டும் தான் நமக்கு பேசுறாங்க வழிய பொதுப்படையான ஒரு கிரவுண்டுன்றது இல்லவே இல்லை. அந்த நினைவுகளா இருக்கட்டும் ரொம்ப அருமையா நீங்க ஞாபகப்படுத்தினீங்க மேடம். அது இல்லையா சாயும் நிலைன்றது எப்பவுமே சாய்ந்து கிடைக்கிற நிலை கிடையாது. நமக்கு இல்லையா நினைவுகளை எப்பொழுதும் நல்ல விதத்தில் தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு நிலையா இருக்கு அப்படின்றத உங்களுடைய இதா இருக்கட்டும். இன்னைக்கு நீங்க சொன்ன விஷயங்கள்லாம் இல்லையா சின்ன சின்ன சந்தோஷங்கள் எதில் இருக்கிறது என்பதை நமக்கு நினைவு கூறுறதான் நான் பாக்குறேன். நிறைய பேசலாம், நிறைய தலைப்புகள்ல பேசிட்டு இருக்காங்க, ஆளுமைகள்லாம் பேசுறாங்க. அப்ப அந்த ஆளுமைகள்லாம் இல்லையா திருப்பி திருப்பி இல்ல சின்ன சின்ன சந்தோஷத்தை விட்டுறாதீங்க. வாழ்க்கையில சின்ன சந்தோஷத்தை எல்லாருக்கும் கொடுங்க. ஏன்னா நேற்று நானு என்கிட்ட ஒரு விசாரணைக்கு ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. ஒரு என்கொயரின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுல ஒரு குழந்தை 1ஆம் கிளாஸ் படிக்குதான், 5 வருடங்கள் இருந்திருக்கு. நேற்று என்கிட்ட கேக்குறாங்க டியூஷனுக்கு எப்ப சார் அனுப்பட்டும் அப்படின்னாங்க. நான் சொன்ன ஒரே ஒரு ஜூன் மாசம் 5ஆம் தேதி இல்ல 10ஆம் தேதிக்கு மேல அனுப்புறேன் சார். ஏப்ரல் மாசமும் மே மாசமும் நாங்க வச்சு வீட்டுல வச்சு கட்டி காப்பாத்துறது அப்படின்னு கேட்டாங்க. எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் பாருங்க. அப்போ குழந்தைகளுக்கு தயவு செய்து இந்த மாதிரி ஒரு பொன்னான நேரத்தை நீங்களும் செலவழிக்கணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம எல்லாம் செலவழிக்கிறோம். அதெல்லாம் தான் இது. நமக்கும் பணமும் வேண்டும், அதே நேரத்துல
பண்ண வாய்ப்புக்கு நன்றி கூறி வணக்கம் சார். நன்றி நன்றி வெங்கட்ராமன் சார். நாள் முழுவதும் உலகத்தோடு பேசுகிறோம். சாயங்காலம் உன்னுடன் பேசிப்பார். சாயங்காலம் உன்னை கேட்கும், நீ இன்று உண்மையில் வாழ்ந்தாயா என்று. நன்றி. வேற யாராவது பின்னூட்டம் வேணும்னா நீங்க அன்மியூட் பண்ணி பேசலாம். அப்படிலாம் நம்ம என்கால் சார் மெசேஜ் வணக்கம், ரமேஷ் பேசுகிறேன். ஓகே சார். ஆக்சுவலி சார் வெங்கட்ராமன் சார் சொன்னதுக்கான ஒரு ஃபீட்பேக் ஆக்சுவலி என்னன்னா, குழந்தைகள்ல வந்து எப்படி ஒரு ஆனந்த விடன்லேயே மதன் ஜோக்ஸ்ல இருக்கும். என்ன ஸ்கூல் திறக்க போகுதுன்னு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்குன்னு பேரண்ட்ஸ் குதிக்கிற மாதிரி ஒரு ஜோக் போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி நீங்க என்ஜாய் பண்றதெல்லாம் நல்லா இல்லை அப்படின்ட்டு பையன் சொல்ற மாதிரி. ஸோ இன்னைக்கு பேர்டனா பசங்களை எப்படி கட்டி காக்கிறது அப்படின்லாம் மக்கள் வருத்தப்படுறாங்க. ஆனா என்னன்னா, வி ஷுட் பிளே வித் த சைல்டு. சின்ன குழந்தையிலேருந்து அவங்கள்ட்ட நம்ம நேரம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். இப்ப கூட நான் வந்து இப்ப இந்த பசங்கள்லாம் பேரம்பேத்தி மருமகள்லாம் வந்திருக்கிறாங்க. நான் கிட்டத்தட்ட என்னோட ப்ரோக்ராம் எல்லாமே இந்த வீக்ல கேன்சல் பண்ணிட்டேன். ஸோ ஐ வில் ஸ்பெண்ட் டைம் வித் தி சைல்டு. ஸோ அது மாதிரி ஈவினிங் ஹவர்ஸுங்கிறது மட்டும் இல்லை, நமக்கு எப்பப்பெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ வி ஷுட் ஸ்பெண்ட் குவாலிட்டி டைம் வித் த சைல்டு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நம்ம எடுத்து சொன்னார் அவர். அருமையா இருந்தது. அது மாதிரி கிரவுண்டு அப்படின்னோன்னா, அந்த காலத்துல கிரவுண்டு அப்படின்னாலே பிளே கிரவுண்டு மட்டும்தான் ஞாபகம் இருக்கும். வேற யாருக்குமே கொஞ்சம் 50s ப்ளஸ் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இதெல்லாம் இருக்கும். கிரவுண்டுனாலே இட்ஸ் ஏ பிளே கிரவுண்டு. ஸோ சாயந்தரம் அடிச்சு போட்ட மாதிரி ஸ்கூல்ல படிக்கிறது ஒரு பக்கம், இங்க போடுற ஆட்டத்துல வந்து தலைகால் நைட்லாம் ரிவைஸ்லாம் பண்ண முடியாது. அப்படியே வந்து தூங்கிடுவோம் நாங்கெல்லாம். நல்லா 7 மணிக்கு நைட்ல தூங்குறாரு சின்ன வயசுல. எழுப்பி தான் டின்னர் கொடுப்பாங்க. அந்த மாதிரி அவ்வளோ ஈவினிங்கிறது அவ்வளோ பொன்னான நேரம். நம்ம என்ஜாய் பண்றதுக்கான நேரம். பல நேரத்துல அதெல்லாம் மறந்துடும். பட் ஈவினிங்ல தான் ரொம்ப பிஸி ஆயிரும் நம்ம. ஸோ அதெல்லாம் இனிமேல் இந்த செஷன் நம்ம சாயந்தரம் நேரம் எவ்வளோ புனிதமானது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு we should enjoy that அப்படின்னு சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. நன்றி நன்றி ரமேஷ் சார். இன்னைக்கு ரம்யா மேமோட பர்த்டேவா? ஆமா சார். மேம் நீங்க சொல்லியிருக்கலாமே. ஸோ என்னோட சார்பாகவும் நட்புலரி சார்பாகவும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மேம். மற்றவங்களும் நீங்க விஷ் பண்ணுங்க எல்லாருமே. அனைவரின் சார்பாக இதயம் கனிந்த பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சகோதரி அவர்களுக்கு. இறையருள் நிறைக. வாலிய நீடு வாலிய நீடு. வளமுடன். வாழ்க வளமுடன். சிறப்பான ஒரு நேரத்தில் உங்களுடைய பிறந்த நாளை நிறைவுபடுத்திய அருணகிரி சார் அவர்களுக்கு நன்றி. வாழ்க்கையில் செல்வமும் சிறப்பும் கல்வியும் பெற்று இன்னும் பல செல்வங்களை அடைய தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. வேற யாராவது பின்னூட்டம் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம என்கால் மெசேஜ் போயிடுறோம். கண்ணன் ராஜன் சார், காலை வணக்கம். அழகான அருமையான சொற்பொழிவு, ஆழ்ந்த சிந்தனை, ஒவ்வொரு வார்த்தையும் வாழ்க்கையின் இனிமையான தருணங்களை மறந்த எங்களுக்கு மீண்டும் நினைவூட்டியது. மிக்க நன்றி மற்றும் பாராட்டுக்கள். சிவசங்கரி மேம் நன்றி. கண்ணன் சார். முத்துலட்சுமி மேம், எக்ஸலன்ட் செஷன் சிவசங்கரி மேம். டியூ டு டிராவல் ஐ குட் நாட் ஸ்பீக் நவ். அதிகாலை நேரத்தில் சாயங்கால நேரம் குறித்து ஒரு அழகான அனுபவ கருத்து பரிமாற்றம். தேங்க்யூ ஃபார் ஷேரிங் யுவர் எக்ஸலண்ட் தாட் மேம். அடுத்து ரம்யா கமல்ராஜ் மேம், ஒண்டர்ஃபுல் செஷன் சிவசங்கரி மேம். டுடே இஸ் மை பர்த்டே, ஃபீலிங் கிரேட்ஃபுல் டு அட்டெண்ட் யுவர் வார்ம் செஷன். வாழ்க வளமுடன். முத்துலட்சுமி மேம், ஹாப்பி பர்த்டே ரம்யா மேம். விஷிங் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே பர்த்டே. வாழ்க வளமுடன். ஸோ சிவசங்கரி மேம் நன்றி சொல்லியிருக்காங்க. அடுத்து மேஜர் சார், தேங்க்ஸ் எ லாட் சிவசங்கரி மேம் ஃபார் ஷேரிங் த விஸ்பர்ஸ் ஆஃப் ட்ரில் அண்ட் த ஜாய் ஆஃப் ஈவினிங்ஸ். இதோட நம்ம இன்கால் மெசேஜ் சிவசங்கரி மேம் மேஜர் சாருக்கு நன்றி தெரிவிச்சிருக்காங்க. வெங்கட்ராமன் சார் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ரம்யா மேம். ஜெகநாத் சார் மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ரம்யா மேம் போட்டிருக்காரு. ஸோ ரம்யா மேம் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டாங்க. மேம் உங்களுடைய ஏற்புரையை தரலாம்.
தேங்க்யூ சார். அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ரம்யா மேம்க்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். வாழ்வில் அனைத்து செல்வங்களும் வளமும் பெற்று மேலும் மேலும் வளர என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் மேம். ஸோ பெரிய பெரிய ஆளுமைகள்லாம் பேசுகிற இந்த இடத்துல எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து என்னாலையும் முடியும்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணி என்னோட அறிவுக்கு எட்டின வகையில் நீ அப்படின்னு நான் யோசிச்சு சில கருத்துக்களை வந்து ரொம்ப மகிழ்ச்சியா நான் ஃபீல் பண்றேன். ஸோ எப்போதும் போல இதுல இன்னும் வரைக்கும் பங்கேற்பாளர்களா பயணிச்சுட்டு இருக்கிற அனைவருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக் கொள்கிறேன். ஸோ என்னோட ஸ்பெஷல் நன்றியை வந்து எப்போதும் எனக்கு மோட்டிவேஷன் படுற மாதிரி ஃபீட்பேக்ஸ் கொடுக்குற வீரசேகரன் சார் ஆகட்டும், தாமோதரன் சார், சிவகனி மேடம், ஜெகநாதன் சார், ரம்யா மேம், ரமேஷ் சார், சுனிதா மேம், வெங்கட்ராமன் சார், கண்ணன் சார், முத்துலட்சுமி மேம், மேஜர் நாராயணன் சார். ஸோ எல்லாத்துக்கும் அவங்க எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ நம்ம எல்லாத்துக்கும் நம்ம எவ்வளோ நாள் வாழலாம், எவ்வளோ வருஷம் வாழலாம் அப்படின்னு கேட்டால் 60-70 வருஷம் போதும்னு நினைப்போம். ஸோ அப்படிலாம் இல்லாமல் இந்த சாயங்கால நிமிடத்தை நம்ம நல்லா என்ஜாய் பண்ணி ஜாலியாக ஹாப்பியாக வாழ்ந்து 120 வருஷம் நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு எய்ம். 120 வருஷம் அப்படின்னு சொல்லி ஆக்டிவாக வீரசேகரன் சார் வாக் பண்ணுற மாதிரி அந்த சாயங்கால நேரத்தையும் நம்ம பயனுள்ளதாக வச்சுட்டு 120 வருஷம் வாழணும் வாழுவோம் அப்படிங்கிற ஒரு தாட்ஃபுல்லோட நான் வந்து உங்களுக்கு என்னோட செஷனை வந்து நிறைவு செய்கிறேன். நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ஆல். நன்றி மேம். சிறப்பான ஏற்புரை, ஒரு அழகான நிகழ்ச்சி. இந்த நிகழ்வு வந்து இன்றைய உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனையோட நிறைவுக்கு வருது. நாளைக்கு நான் பேசுறேன், எல்லாரும் கலந்துபடி கேட்டுக்கிறேன். இப்போ நம்ம இந்த கூட்டு பிரார்த்தனைக்கு போயிடுறோம். உலகின் எல்லா உயிர்களையும் படைத்த சர்வ வகையும் ஈடு இணையில்லா சக்திகளின் பிறப்பிடமாக உள்ள இயற்கை பேராற்றலே, இயற்கை பேராற்றலின் மாபெரும் சக்தியாக, எங்களின் ஆழ்மன நம்பிக்கையாக, எங்களுக்குள் பெருக்கெடுத்து ஓடும் நேர்மறை ஆற்றலே, அனுதினமும் உற்சாக ஊற்றாயிருந்து நாங்கள் அனைவரும் சகல ஐஸ்வர்யங்களுடன் ஆனந்தமயமான ஆரோக்கிய வாழ்வினை பெற்று அதிகாரம், ஆளுமை, செல்வாக்கு, வல்லமை கொண்ட மனிதர்களாக ஞானம், புகழ், வெற்றிகளை அடைந்து நாங்களும் எங்கள் குடும்பமும் பரிபூர்ண திருப்தியுடன் நிறைந்த செல்வ செழிப்புடன் மிகவும் நிம்மதியான வாழ்வினை வாழ்ந்து வருகிறோம். எங்களுக்கு நிம்மதியான வாழ்வினை அளித்த இயற்கை பேராற்றலின் பெருங்கருணைக்கு எங்களின் மனமார்ந்த நன்றி, எங்களின் உணர்வுபூர்வமான நன்றி, எங்களின் ஆத்மார்த்தமான நன்றி. நன்றி நன்றி நன்றி. இவன் தொண்டை மண்டலம், ஆர்ப்பாக்கம், ரிச் வி அருணகிரி. அனைவருக்கும் நன்றி. நாளை நான் பேசுகிறேன், அனைவரும் கலந்துக்க முடியும்.